சிவாதிபதியாய் இருக்கிறவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே, உமை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ரட்சகரே, உமக்கு நன்றி. ராஜா, கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ராஜரீகம் பண்ணுகிறவரே, உமக்கு நன்றி. ராஜாதி ராஜாவே, உமக்கு நன்றி. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி. அதிசயமானவரே, உமக்கு நன்றி. அன்பு நிறைந்தவரே, உமக்கு நன்றி. கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உமக்கு நன்றி. ராஜாவே, உமக்கு நன்றி. பரிசுத்தரே, உமக்கு நன்றி. ஜீவிக்கிறவரே, உமக்கு நன்றி. கிருபை நிறைந்தவரே, உமக்கு நன்றி. அதிசயமானவரே, உமக்கு நன்றி. ஆலோசனை கர்த்தரே, உமக்கு நன்றி. வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி. ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தாவே, உமக்கு நன்றி. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உமக்கு நன்றி. கிருபாசனபதியே, உமக்கு நன்றி. தயாபலரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ரட்சகரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையும் மகத்துவத்தையும் உடையவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கத்தையும் உடையவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தயாபர பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமை உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ராமா கராதி நம சந்த நமதி கரபா ஓ நீதா கதூரமங்கதாரப நதியா. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ரட்சகரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஜெய கிறிஸ்துவாய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் மீது எல்லா நன்மைகளுக்காக உம்முடைய கிருபைகளையும் உம்முடைய இரக்கங்களையும் எங்கள் மீது வர்ஷிக்க பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, உம்முடைய கிருபையுள்ள நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தயாபர பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளை உம்முடைய பாதங்களை முத்தம் செய்கிறோம். ஏசையா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஏசையா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஏசையா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ரட்சகரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதமானவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவன், உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் நடுவிலே வாசம் பண்ணி எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற உம்முடைய அநாதி சிநேகத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அநாதி அன்பிற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அநாதி தயவுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அன்பே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வல்லமை உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையின் தயவையும் எங்களுக்கு காண்பிக்கிற உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் அடியேனுக்கும்
கேட்கிற உம்முடைய ஜனங்கள் யாவருக்கும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்களை வணக்கத்தை சொல்லி உங்களை வரவேற்கிறேன். இந்த நாள் மனமகிழ்ச்சியின் நாள். இந்த நாளில் மகிழ்ந்து களி கூறும்படி கர்த்தர் நமக்கு அருள் பாலிப்பாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து கொஞ்ச நேரம் கிருபையை வைத்து நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். கொஞ்ச நேரம் கிருபை, பிறகு கொஞ்சம் என்று மாறி இப்பொழுது கொஞ்சம் தண்ணீர் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவராகிய தேவன் எலியாவை கூப்பிட்டு, கேரித் ஆற்றங்கள்ல போய் உன்னை ஒளித்து கொண்டிரு, உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிட்டேன் என்று சொன்னார். பிறகு காகங்கள் நின்று போகிறது, ஆறும் வற்றி போகிறது. மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, சமாரியாவில் இருக்கிற சாரிபாத் என்கிற ஊருக்கு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சீதோனுக்கு அடுத்த சாரிபாத், சமாரியா இல்ல, சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் என்கிற இடத்துக்கு போ, அங்கே உன்னை போஷிக்க கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். கைம்பெண் என்றால் விடோ. அங்கிருக்கிற ஒரு விடோவுக்கு உனக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போலவே அவன் எழுந்து புறப்பட்டு போகிறான். இந்த ஒலிமுக வாசல் அண்டையில வாசல் இடத்துல நிற்கும் போது அங்கே ஒரு பெண் விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அந்த கைம்பெண்ணை பார்த்து, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் குடிக்க தா என்று கேட்கிறார். அன்பானவர்களே, இந்த தண்ணீரை குறித்து நான் நிறைய பேசி இருக்கிறேன். உங்களுக்கு நிறைய புரிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும்னா யூடியூப்ல போய் டைட்டஸ் மோகன் அப்படின்னு போட்டீங்கன்னா என்னுடைய முகம் பணிந்த ஒரு நியர் படம் வருவதை காண்பீர்கள். அதை நீங்கள் தொட்டால் நான் பேசின செய்திகள் எல்லாம் அதுல வரும், நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த நாளிலே சமாரியா ஸ்திரீனிடத்திலே ஆண்டவர் தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே என்று அந்த ஸ்திரீ சொன்ன போது, ஏற்கனவே நான் பேசிட்டேன் அந்த பாத்திரம் நீங்க தான். ஆனால் என்ன நடக்கிறது என்றால், இப்பொழுது அந்த ஸ்திரீனிடத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமல் இருக்கவும் தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படியாக அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால், இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றார். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில்,
5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இப்போ அந்த சமாரியா ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசி என்று பார்க்கிறதை பார்க்கிறோம். தீர்க்கதரிசி என்று நாம் சொல்லும்போது 3 விதங்கள் இருக்கிறது. ஒன்று, கர்த்தர் சொல்லியதை அப்படியே சொல்லி ஜனங்களை தைரியப்படுத்துவதும் எச்சரிக்கிறதும் ஒரு தீர்க்க தரிசனம். 2வது, வேதத்திலே நமக்கு வசனத்தின்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களை விசுவாசி. 3வது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் வேத வசனத்தின்படி சொல்ல வேண்டும். இந்த வேத வசனத்தின்படி சொல்லப்படாத எந்த தீர்க்க தரிசனமும் கர்த்தருடைய செயலினால் வந்தது அல்ல, அவர்கள் தங்கள் சுய தோற்றத்தினால் சொல்லப்பட்ட. கர்த்தர் சொல்லுவாரானால் அது நடக்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சமாரியா பெண் இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசியாக பார்க்கிறார். அவரை ஆண்டவராக பார்க்கவில்லை, இரட்சகராக பார்க்கவில்லை. இன்னைக்கு நிறைய பேரு வாழ்க்கையில தீர்க்க தரிசனங்களை தேடி ஓடுகிறார். நிறைய டிவியில எல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அது தீர்க்க தரிசனம் அல்ல, அது அறிவை உணர்த்துகிற வசனம். தீர்க்கதரிசியானவன் தைரியமாய் சொல்லுவான். ஏசையா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்திலே போய், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி கர்த்தர் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறார் என்று சொல்லுகிறான். அவன் வீட்டு காரியங்களை குறித்து சுவர்புறமாய் நின்று ஜெபித்த போது அவன் அந்த அரண்மனையின் முற்றத்தை விட்டு வறண்டாவை விட்டு போறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஏசையாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, உன் ஆயுசு நாட்கள்ல 15 வருஷங்களை கர்த்தர் கூட்டி கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். இப்படி நீங்க எரேமியா புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, எரேமியா எங்கேயும் நீ ஆசீர்வாதமா இருப்ப, மேன்மையா இருப்பன்னு சொல்லப்படவே இல்லை. தேசத்திலே என்னென்ன நடக்க போகிறது, நடக்கிறது, என்ன நடக்கும் என்பதை புட்டு புட்டு வைக்கிறான். அது ஒரு வகையான தீர்க்க தரிசனம். இன்னொரு தீர்க்க தரிசனம் என்னவென்றால், ஒரு தீர்க்கதரிசி ஒரு வீட்டுக்கு வருகிறார் என்றால் அந்த வீட்டிலே மாற்றங்கள் நடக்கும். அந்த தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நம்மை உருவாக்கும். எச்சரிக்கைய வார்த்தையானாலும் சரி, ஆசீர்வாதமான வார்த்தையானாலும் சரி, அது நம்மை உருவாக்கும். தவறு செய்கிறவர்களை எச்சரித்து சீர்படுத்துகிற தீர்க்க தரிசனம் இருக்குமானால் அவர்கள் முகங்குப்புற விழுந்து மனங்கசந்து அழுவார்கள். அதற்கு உதாரணம், தாவீது பத்சேபாளிடத்திலே பாவம் செய்த போது நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு ஓமையை சொல்லி பேசின உடனே தாவீது தலை கீழாக தரையில முகங்குப்புற விழுந்து ஆண்டவர் சமூகத்திலே மன்றாடுகிறார். இப்படிப்பட்ட எச்சரிப்புகள் கொடுக்கப்படும் போது, வேணுக்கனே என்னை குத்தி பேசுறாரு, என்னை குத்தி சொல்றாரு, என்ன 10 பேர் மத்தியில அவமானப்படுத்தி பேசுறாரு அப்படின்னு எடுத்துக்கிடுறாங்க அப்படின்னா அவங்க தீர்க்க தரிசனத்தை நம்பவில்லை, வெளிப்பாடுகளை நம்பவில்லை. கடமைக்காக சபைக்கு வந்து கடமைக்காக போகிறவர்.
ஊழியக்காரன் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணும்போது நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் எப்பொழுதுமே நம்ம தேவையில்லாதவைகளை மூக்க நுழைச்சு நம்முடைய ஆத்மாவை நம்ம கெடுத்துக்கிறோம். இங்க இந்த சமாரியா பெண், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க, இப்ப இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல என்று சொன்ன உடனே அவள் இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசியாக பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, இயேசு கிறிஸ்து ஆசாரியர், இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி. ஆகவே இங்கே இவள் பார்வைக்கு இயேசு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். பைபிள்ல சிலரெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப விசித்திரமா இருக்கு, ரொம்ப கேட்கறதுக்கே படிக்கிறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை இவள் தீர்க்கதரிசியாய் பார்க்கிறார். இந்த யோவான் சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சொல்ற 20ஆம் அதிகாரத்திலே மரியாள், மகதலேனா மரியாள் இயேசுவை அங்கே காண்கிறார். 14வது வசனம், இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றார். இதுதான் ஒரு அமாயக்கத்தனமான சூழ்நிலை. அமாயக்கத்தனமான என்ற வார்த்தைக்கு பொருள் என்னன்னா, எதையும் அறியாத மாதிரி இருக்கிற சூழ்நிலை. சிலரை பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும், ஆனா தெரியாத மாதிரி காட்டிக்குவாங்க. அதுக்கு பேர் தான் அமாயக்கத்தனம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவளுக்கு தரிசனம் கொடுக்கிறார். ஆனால் அவள் இயேசுவை என்று அறியாமல் இயேசுவை தோட்டக்காரராக பார்க்கிறார். இந்த மகதலேனா மரியாளிடத்தில 7 பிசாசுகளை இயேசு கிறிஸ்து துரத்தி இருந்தார். நம்ம கூட நிறைய பிசாசுகளை சபையில துரத்தி இருக்கிறோம். ஆனா பிசாசுகள் போனவங்க எல்லாம் எவ்வளவு சாட்சியா இருக்கிறாங்கன்னு தெரியல. விடுதலை பெற்றவர்கள் கர்த்தருக்கு சாட்சியா இருக்க வேண்டும். அப்படி சாட்சியா இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவ எல்லா தெய்வத்திலேயும் அவரு ஒரு தெய்வம் அப்படின்னு நம்புறவங்களா இருப்பாங்க. இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவ இந்த மரியாள் மாதிரி, மகதலேனா மரியாள் மாதிரி ஒரு தோட்டக்காரரா தான் பார்ப்பான். இன்னைக்கு நம்ம இயேசுவை தோட்டக்காரராக பார்ப்போமானால் அவர் நமக்கு தென்படுவது ரொம்ப அரிது. இயேசுவோட இருந்தவர்கள், இயேசுவோட சாப்பிட்டவர்கள், இயேசுவிடத்தில் அற்புதங்களை பெற்று கொண்டவர்கள், அவர் குரலை கேட்டும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? அப்பவே அவர் குரலை கண்டுபிடிச்சு. சிலர் போன்ல பேசும்போதே நம்ம அவர் குரலை கண்டுபிடிச்சு அவங்க பேரை சொல்லுவோம். நேற்று கூட கோயம்பேட்டில இருந்து ஒரு பாஸ்டர்
சாயங்காலம் எனக்கு போன் பண்ணார். போன் பண்ண உடனே அவரு பேரெல்லாம் நான் சேவ் பண்ணி வைக்கல. வயசுலாத அண்ணே அப்படின்னார். அந்த அண்ணேன்ற வார்த்தையிலேயே அவரை கண்டுபிடிச்சேன். நீ அருள் பாஸ்டர் தானே? நானே இவ்வளவு கரெக்டா அக்யூரேட்டா சொல்றீங்க. ஆமா, பழகி இருக்கிறோம், பேசி இருக்கிறோம், கூட்டத்துக்கு வரும்போதெல்லாம் உங்களோட பழக்கப்பட்டு இருக்கிறேன். இப்போ நல்லா நீங்க கவனிக்கணும். அதே மாதிரி இன்னொரு சகோதரர் சேகரன் பேரு, ஆனா அவரை நாங்க டெய்லர் தான் கூப்பிடுவோம். அவரும் கோயம்பேட்டில் இருக்கிறார். அவங்க சம்பந்திக்கு ஹார்ட் ஆபரேஷன் நடந்தது செரியன் ஹாஸ்பிட்டல்ல. அதுக்கு முந்தி ஜெபம் பண்ணாரு, தைரியமா இருங்க பாஸ்டர் பிரதர், கர்த்தர் அவரை கைவிட மாட்டார், கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பார், சுகமாய் திரும்ப வருவார்னு சொல்லி ஜெபம் பண்ணி சொன்னேன். அதே போலவே ஒரு வாரம் கழித்து அவருக்கு ஆபரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகு அவரு போன் பண்ணாரு, சொல்லுங்க டெய்லர் அப்படின்னு சொன்னேன். உடனே அவரு, பரவாயில்ல பாஸ்டர், நீங்க எல்லாரையும் அப்சர்வ் பண்றீங்க. ஆமா, எப்படி இருக்கிறாரு உங்க சம்பந்தி? ஆபரேஷன் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, நடக்கிறாரு. நான் பேசக்கூடாது ரொம்பன்னு சொல்லி இருக்கிறாங்க, அதனால நான் ஸ்பீக்கர்ல போன் போடுறேன், ஜெபம் பண்ணுங்க. நிறைய ஜெபம் பண்ணி விட்டேன். இப்படி ஒருத்தர் பேசும்போதே அவங்க குரலை கண்டுபிடிப்பாங்க. சிலர் போன் பண்ணுவாங்க, என்ன தெரியலையா, என்ன தெரியலையா, என்ன தெரியலையான்னு வாங்க. அதுலயே ஒரு 5-6 நிமிஷம் போயிடும். தெரிலங்கன்னு சொன்னாலும் பேச மாட்டாங்க. என்னவோ அவங்க அப்படி சொல்றது, அது என்னவோ டெஸ்ட் பண்றாங்களா, சோதிக்கிறாங்களா தெரியல. என்ன தெரியலையா அங்கிள்? தெரியலமா, நான் தான் மேரி, நான் நிறைய மேரி பாக்குறேன். நீ அடையாறு மேரியா இல்ல ஆந்திரா மேரியா, எந்த ஊர்ல இருக்கிற மேரி சொல்லுமான்னு. இப்பதான் அவங்க சொல்றாங்க, நான் அடையாறுல இருந்து கூப்பிடுறேன் பாஸ்டர். அப்படி சொல்லுங்க. சிலரை கரெக்டா நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இது பண்ண முடியும். ஆனால் இங்கே மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு அவரை கண்டுபிடிக்க முடியல. அப்ப இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறா? தோட்டக்காரரா பார்க்கிறா. இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை அறியாமலேயே சர்ச்சுக்கு வர்றாங்க, ஆராதனையில உட்கார்றாங்க. இயேசுவை சரியாக ஒருவர் அறிந்திருந்தால், புரிந்திருந்தால், ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருக்காக வாழ்வதை தவிர வேற ஒருவருக்காகவும் வாழ மாட்டார். அதுதான், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய். நம்ம கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அந்த பழைய துக்கம், பழைய பிரச்சனை, பழைய போராட்டம், பழைய கசப்பு, பழைய சண்டை, பழைய வருத்தம், இப்படி பண்ணி போட்டாங்களே, அப்படி பண்ணி போட்டாங்களே, அப்படியெல்லாம் நினைச்சு துக்கப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நேற்று கூட எங்க அப்பாவுடைய தங்கச்சி சரஸ்வதி, அவங்க பேரு, அவங்க ஒரு டீச்சர், 85 வயது, முந்தா நாள் மறிச்சிட்டாங்க. நேற்று போனேன். அங்க போன உடனே ஆணும் பெண்ணும் கட்டி பிடிச்சு அழுதாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, உங்க அப்பா மாதிரியே இருக்கிறப்பான்னு ஒரு சிலர் சொன்னாங்க. அப்படி சொன்னவங்க யாருன்னா, எனக்கு எதிரியாக செயல்பட்டவங்க, சிறு வயது முதலே என்னை எரிச்சலா பார்த்தவங்க. இப்ப அவங்கள பார்த்தவொடனே எனக்கு அவங்க மேல கோபமோ பழைய ஞாபகமெல்லாம் வரல. ஏன் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற, கிறிஸ்துவுக்குள் மன்னிப்பு இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் அன்பு திரளான பாவங்கள் மூடுகிறது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கிருபை
எல்லாரையும் நேசிக்க வைக்கிறது. ஆகவே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. குழந்தையை போல எப்படி நாகமான் எலிசாவின் வார்த்தையை கேட்டு யோர்தான் நதியில 7 முறை முங்கி எழுந்தபோது அவன் சரீரம் ஒரு குழந்தையின் சரீரம் போல அவன் மாம்சம் மாறிற்று என்று பார்க்க. நம்முடைய சரீரத்துல கூட நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மாற்றங்கள் ஏற்படும். நானும் கிறிஸ்தவன் சொல்றதில்லை கிறிஸ்தவம், அது செயல்ல வரணும். ஆகவே ஒவ்வொரு நடைமுறையிலேயும் நம்முடைய செயல்கள்ல கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். இங்கே நாம் அநேகர் அவரை தோட்டக்காரரா பார்க்கணும். இந்த மகதலேனா மரியாள் சொல்றா, நீர் அவரை எடுத்து கொண்டது உண்டானால் அவர் வச்ச இடத்தை சொல்லு. அவர் என்ன பொம்மையா எடுத்துக்கிறதுக்கு? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஒரு பெரிய சிலுவையை செஞ்சு எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அலைவான். சிலுவையை செஞ்சு எடுத்துக்கிட்டு அலையிறதுக்கு பேர் விக்கிரக ஆராதனை. அது மற்றவர்களை கிறிஸ்துவண்டையில கொண்டு வராது. நீங்களும் நானும் தான் சிலுவையா மற்றவங்களுக்கு தெரியும். பாரங்களை சுமந்த சிலுவையா, பாவங்களை சுமந்த சிலுவையா, வியாதிகளை சுமந்த சிலுவையா அப்படின்னு நம்மளை பார்க்கும்போது சொல்லணும், இவங்க கிறிஸ்டியன்ஸ். சிலரு கழுத்துல சிலுவையை கட்டிக்கிட்டு அலைவாங்க. நிறைய பேரை இன்னைக்கு தடுக்கி விழுந்தா பிஷப்புங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. அது கட்டையில செஞ்ச ஒரு சிலுவையை கழுத்துல தொங்க விட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்கிட்டயும் இருக்குது, எனக்கும் கொடுத்துக்கிறாங்க. ரெவரண்ட் ஆர்டினேஷன் கொடுக்கும் போது எனக்கும் கொடுத்துருக்கிறாங்க, அங்கேயும் கொடுத்துருக்கிறாங்க. அதெல்லாம் பாவிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா அந்த சிலுவையை வச்சுக்கிட்டு நம்ம செய்யற அநியாயம் இருக்குது பாருங்க. எத்தனை பெண்கள் தாலியில சிலுவையை வச்சுக்கிட்டு தெருல சண்டை போடுறோம். எத்தனை பெண்கள் சிலுவைய கழுத்துல டாலரா போட்டுக்கிட்டு பாவத்துக்கு உட்படுறவங்க. சிலுவை உபதேசம் தான் நமக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் நமக்குள்ள இருக்கணும். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். சிலுவையை வச்சு தோல்ல மாட்டிக்கிட்டோ கழுத்துல தொங்க போட்டுக்கிட்டோ சுமந்துகிட்டோ அலையிறது பேர் கிறிஸ்தவம் இல்லை. கிறிஸ்தவம் என்பது பிரத்யட்சமாக வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் தான் எனக்கு நிருபங்கள்னு சொல்றார். நீங்கள் தான் எனக்கு கந்த வர்க்கம்னு சொல்ற. நீங்கள் தான் எனக்கு சுகந்த வாசனைன்னு சொல்ற. நீங்கள் எனக்கு நிருபங்கள்னு சொல்ற. அப்படி நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்திலே கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். We are reflectors. நாம கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவங்களா இருக்கு. லைட் வெளிச்சத்துல ரோட்ல போட்டிருக்கிற தடை, வேக தடையில போட்டிருக்கிற லைட்ஸை நீங்க பாத்தீங்கன்னா மஞ்சளா இருக்கும், சிவப்பா இருக்கும், பச்சையா இருக்கும். இந்த லைட்ஸ் போட்டிருப்பாங்க. பைக் வெளிச்சமோ கார் வெளிச்சமோ படும்போது அந்த வெளிச்சம் இங்க ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறதுன்னு காட்டுகிறது. அதுபோல நீங்களும் நானும் இயேசுவை பிரத்யட்சமாய் பிரதிபலிக்க கூடிய ரிஃப்ளெக்டர்ஸா நாம் இருக்கணும். அவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க. நேற்று நாங்க சாப்பிட ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அந்த ஹோட்டல் ஓனர் எங்களை பார்த்து, எங்க பையனுக்கு அவர் ஏற்கனவே தெரியும். அவர் சொல்றாரு, நீங்க கிறிஸ்டின் சொல்லி எனக்கு தெரியும், எந்த சபைக்கு போறீங்கன்னு சொன்னாங்க. எங்க பாஸ்டர்மா நாங்களே சபை வச்சு நடத்துறோம்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் சாட்சியை சொன்னார், அப்படியே ஆடி போயிட்டோம்.
அவ்வளவு ஃபென்டாஸ்டிக்கான அந்த ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு பேரு விசேஷம். அவர் மனைவியை குறித்து சொல்றார். இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிறவங்க மனைவியை குறித்து சொன்னா, அந்த பாஸ்டர் தான் கட்டி வச்சாரு, பேயை கொண்டு வந்து தலைமையில கட்டி வச்சாருன்னு புருஷன் சொல்லுவான். மனைவி உங்க வீட்டுக்காரர் எப்படிமா? ஐயோ, அவன மாதிரி அநியாயம் புடிச்சவன் அவனும் இல்ல, இந்த பாஸ்டர் பார்த்தாரு இப்படிப்பட்டவனையா பார்ப்பார். அவங்களே பார்த்துக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்களே பார்த்துக்கிட்டாலும் வந்து சொல்றாங்க. இப்படிதான் நம்ம சொல்றோம். நான் அவங்களுடைய மனைவி பத்தி சொல்றேன். இது நடக்கிறதே மனைவியுடைய ஜபத்துல தான். அவர் சொல்றாரு, எங்க மகளுக்கு கூட நாங்க காது குத்தவே இல்லை, அப்படியேதான் இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. வந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப பாருங்க, நம்ம மேல ஆண்டவர் நம்ம யார் என்றதை அங்க பிரதிபலிக்கிறார். என் கழுத்துல சிலுவை இல்லை, எங்க மனைவி கழுத்துல சிலுவை இல்லை, ஒண்ணும் இல்லை. நான் சொல்றார் வந்து. அப்புறம் எங்க காரியங்கள்லாம் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நம்ம அடையாளங்க, நம்ம அடையாளம். we are evidence for Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம தான் அடையாளம். நம்மளை பார்த்த உடனே சொல்லணும். நான் ட்ரெயின்ல ஏறினாலும் பஸ்ல ஏறினாலும் என் கூட இருக்கிறவங்கள குட் மார்னிங் சொல்லுவேன். எதிரில் பக்கத்துல இருந்தாலும் குட் மார்னிங் சொல்லுவேன். யாதங்க என்ன அவன் இறங்கிறதுக்குள்ள அவனுக்கு இயேசுவ சொல்லணும். அப்படி அப்போ உடனே அவங்க சொல்லுவாங்க, நீங்க பாஸ்டரா? ஆமாங்க. அப்போ என் ரட்சிப்பை பத்தி சொல்லுவேன். அவனை பேச விட மாட்டேன். ஏன்னா என் சாட்சிய சொல்லுவேன், இயேசு அறிவிப்பேன். அது நான் வெட்கப்படவே மாட்டேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல எடுத்தீங்கன்னா படிங்க பார்க்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாராவது எடுத்தீங்களா? நானே வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கு. ஆகவே மகதலேனா மரியா இயேசுவை தோட்டக்காரராக பார்க்கிறாள். அங்கே சமாரியா ஸ்திரீ இயேசுவை தீர்க்கதரிசியாக பார்க்கிறாள். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் எம்மாவூருக்கு போகிற சீஷர்கள் இயேசுவை அந்நியரா பார்க்கிறார். பாருங்க, அழகா சொல்றாரு, நீங்க அந்நியரோன்னு சொல்றார். 24ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரத்துல அழகா சொல்றார். அங்கே அவங்க சொல்றாங்க, 18வது வசனம், அவர்களில் ஒருவனாகிய கிலோயோப்பா என்பவன் பிரதித்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றார். இயேசு கிறிஸ்துவ எம்மாவூருக்கு போகிற சீஷர்ல ஒருத்தவன் கிலோயோப்பா என்பவன் இயேசுவை அந்நியராய் பார்க்கிறார். நீங்க நிறைய பேர் இயேசுவை அந்நியரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு.
ஏனென்றால் நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க 25வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு அழகா சொல்றான் பாருங்க, தெளிவா சொல்லுது. 35வது வசனம். வழியிலே நடந்தவைகளையும் அவர் அற்பத்தை பிற்கையில் தாங்கள் அவர் அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 32வது வசனம் படிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்ல. வேத வாக்கியங்கள் கேட்டாவே இருதயம் கொழுந்து விட்டு எரியும். சில இடத்துல நாங்க பிச்சை எடுக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. அன்பானவர்களே, வசனம் கேட்கும் போதே அந்த வசனம் இருதயத்திலே கொழுந்து விட்டு எரியணும். அப்பதான் நம்ம அவரை அறிய முடியும். இந்த இயேசு கிறிஸ்துவை அந்நியராக எம்மாவூருக்கு போகிற சீஷர்ல ஒருவன் கிலேயோப்பா என்பவன் அந்நியராக பார்க்க. நிறைய பேர் அந்நியராக தான் நம்ம அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து ஜீவன்ல தேவனுடைய குமாரன் தான் என்று ஒருத்த மாத்திரம் தெரியுது. மத்தேயு சுவிசேஷம்  தெளிவாக இங்க பேதுரு இயேசுவை குறித்து பேசுகிறார். தெளிவா, மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டபோது, எடுத்தீங்கன்னா படிங்க 16ஆம் அதிகாரம். சீமோன் பேதுரு பிரதித்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அப்போ பேதுரு சொல்றார் இயேசுவை பார்த்து, படிங்க. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. பேதுரு என்றால் பாறாங்கல் அர்த்தம். தெலுங்குல பண்டராய், குண்டா இருந்தா குன்றாய், சப்பையா இருந்தா சப்பராய், உயரமா இருந்தா பொடுகிறாய், பெருசா இருந்துச்சுன்னா பண்டராய். பேதுரு என்றால் பாறை என்று அர்த்தம். மாம்சமோ ரத்தமோ இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா
இதை உனக்கு வெளிப்படுத்தினார். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். என்ன வாக்குத்தத்தம் பாரு, சபையை கட்டுவேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல். அப்படி என்றால் என்ன? உங்களை கொண்டு சபையை கட்டுவேன். சபையான பில்டிங் கிடையாது. சபை என்பது நாம் கூடி வருகிற இடம். அவர்கள் கூடி வந்த இடம் அசைந்தது. நாம் எங்கெல்லாம் கூடுகிறோமோ அதெல்லாம் சபை. தனிப்பட்ட ஒரு நபர் அல்ல, 2 பேர் 3 பேர் கூடினாலும் அதுக்கு பேரு சபை. இந்த சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. அதை மேற்கொள்ளும்படியான சந்தர்ப்பம் வந்தது. இயேசுவை பேதுரு மறுதலித்தான். இயேசு அவனை பார்த்தார், மனங்கசந்து அழுது இயேசுவோடு ஒப்புரவானான். மறுபடியும் அப்போஸ்தலர்களே பிரதானமானவனாக கர்த்தர் அவனை நிறுத்துகிறார். அவன் தலைமையிலே இருக்கிற அந்த ஜப குழுவாயிருந்த அந்த 120 பேர் மேலே அக்கினி நாவுகளாய் எப்பொழுது ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாள்ல இறங்கினாரோ அன்னைக்கு சபை உருவானது. எப்படி? கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபை. நம்ம எப்படி இயேசுவை பார்க்கிறோம்? நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பார்க்கிறோமா, அல்லது அவரை ஒரு விக்கிரகமாக, ஒரு போட்டோவாக? நிறைய வீட்டுல இயேசு கிறிஸ்து மாதிரி போட்டோ வச்சிருப்பான். ஆனா அந்த படத்துல நடிச்ச அந்த நடிகர்கள்லாம் சொல்றாங்க, we are not Jesus Christ, we are only actors. அழகா சொல்லி அவரு பல முறை நான் சொல்லி இருக்கிறேன், இந்த முறையும் சொல்றேன். அவங்க சொல்றாங்க, நாங்க இயேசு கிறிஸ்து அல்ல, இயேசு கிறிஸ்துவை போல நாங்க நடித்தோம், நாங்க நடிகர்கள். அதனால உங்க வீட்டுல வச்சிருக்கிற போட்டோ அது இயேசுனார் போட்டோ இல்லை. அத நடிச்ச ஒருத்தர் இத்தாலிக்காரர் சொல்ற, இயேசு போட்டோவில் இருக்க மாட்டாரு, இயேசு வசனமா தான் இருப்பாரு, அவர் இருதயத்தில் இருக்கிறவர். ஹார்ட்லி காட் அப்படின்னு சொல்ற. ஜீசஸ் இஸ் ஹார்ட்லி காட், இதயபூர்வமானவர், இதயத்திலே தங்கக்கூடியவர். எனக்கு வசனங்கள் இருதயத்திலே தங்கணும். நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். ஒரு சிலர்லாம் ஜப குறிப்பு சொன்னா 4 வசனம் சொல்லி செபிப்பாங்க. அந்த ஜபம் தான் கேட்கப்படும். ஆண்டவரே ஆண்டவரே தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், இதையே சொல்லுவாங்க 100 முறை தோத்திரம் தோத்திரம், துரத்தியே விட்டுருவாங்க அவரை. ஜப குறிப்பு சொன்னா ஆண்டவர் தேசத்திலே மாற்றங்களை கொண்டு வரணும், தேசத்தை ரட்சிக்கணும், இந்த குறிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா, ஆண்டவரே தோத்திரம் ஆண்டவரே எங்கள் தேசத்தை பாருங்க ஆண்டவர். வசனங்களை சொல்றது இல்லை. தேசமே நீ பயப்படாது, மகிழ்ந்து கலிகூறு, பெரிய காரியங்களை செய்வேன் என்று யோவேல் 2:21 சொன்னீங்களா ஆண்டவரே, அப்படி சொல்லி ஜபிக்கணும் கெத்தா. அப்படி ஜபங்கள் வசனத்தை அவருக்கு நாம சுட்டி காட்டி சொல்லும் போது, எப்படி இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு வசனங்களை சுட்டி காட்டி தான் சோதனையை ஜெயிச்சார். நம்ம கூட அப்படிதான் சோதனையை ஜெயிக்கன்னா வசனத்தின் அடிப்படையை சொல்லி அதை நாம் மேற்கொள்ள. இங்க பேதுருதான் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னபோது பாருங்க, 15வது வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்.
அதுக்கு முன்னாடி சொல்றாரு பாருங்க, பின்பு இயேசு பிலிப்பு செசரியா திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். அவர் தீர்க்கதரிசி அல்ல, அவர் ரட்சகர். Which is your God? Who is your God? Which is your worship? Jesus Christ is Lord. Lord is Jesus Christ. இயேசுவே கர்த்தராகிய ஆண்டவர், ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு. It's only way to heaven. அவரை தவிர வேற வழி இல்லை. நேற்று தினத்துல யாரு என்ன நினைச்சுக்கிறாங்க அதை பத்தி நான் கவலைப்படல. பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தை படிச்சு ஒரு 5 நிமிஷம் மரணம் நல்லது அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவங்க எங்க அத்தைக்கு ஏசப்பா மேல நம்பிக்கை, சமுதாயத்தை நினைச்சு ஜாதியை நினைச்சு ஏற்றுக்கொள்ளல. ஆனா பாக்குறப்பெல்லாம் பிரேயர் பண்ணிக்குவாங்க. அவ்வளவு பேர் மத்தியில நேற்று தைரியமா அந்த வசனத்தை படிச்சு சொல்லி ஜபம் பண்ணிட்டு வந்தேன். நமக்கு அந்த தைரியம் இருக்குதா? அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். முடிச்சிட்டு வெளியே நிக்கிறேன், டிஃபன் சாப்பிட சொன்னாங்க. நான் காலையில சாப்பிட்டு வந்தேன். அவங்க சொன்னாங்க, మీరు వచ్చింది మాకు చాలా మంచిది మామ, మీ ప్రార్థన మాకు చాలా శాంతిగా ఉంది, విశ్రాంతిగా ఉంది, ஆறுதலா இருந்து. நம்ம போற இடத்துல மாற்றங்கள் நிகழும். எல்லாரும் கேட்டாங்க, இப்ப எங்க இருக்கிறீங்க? மறைமல் நகர்ல இருக்கிறேன். ரொம்ப வருஷம், so many years, 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க எல்லாம், சின்ன சின்ன பசங்கள்லாம் இப்போ வளர்ந்து சொன்னவன ஆச்சரியமா பார்க்கிறோம். நம்ம ஆண்டவரை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். பேதுரு தான் சொல்றார், நீ ஜீவன்ல தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இந்த சபையை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டு. உங்களையும் எண்ணெயை கொண்டு கர்த்தர் சபையை கட்டணும். பில்டிங் மேல பில்டிங் இல்லை, கூட்ட ஜனங்களை இயேசுவின் பக்கமாய் இழுக்கணும். ஆகவே அவரை அந்நியராய் நாம் பார்க்க வேண்டாம், தோட்டக்காரராய் பார்க்க வேண்டாம், தீர்க்கதரிசியாய் பார்க்க வேண்டாம். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நமக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட அவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் சொன்னார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவை எங்க போனாலும் மகிமைப்படுத்துங்க. எங்க அத்தை பொண்ணு விஜயாவோட ஒரு அம்மா இருக்கிறாங்க, தெலுங்காரங்க. அவங்கள பத்தி சொல்றாங்க, இவங்க ஆர்சி கிறிஸ்தவங்க. நான் சொன்னேன், வித்தியாசமெல்லாம் கிடையாது, இவங்க போப்பே சொல்லிட்டாரு, இயேசுதான் கர்த்தர், மேரி மதர் ஆஃப் ஜீசஸ், அவ்வளவுதான். இயேசுதான். 600 தேசங்களுக்கும் அவரு இப்ப இருக்கிற போப்பு தெளிவா உடைச்சு சொல்லிட்டார். ஆனா இவங்க தான் இன்னும் புடிச்சுன்னு இருக்கிறாங்க, அசிஸ்ட மரிய சர்வேசன மாதாவே. மாதா இல்ல, கோதா இல்ல, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ரட்சகர். அவரை தைரியமா நம்ம அறிக்கை செய்யணும், தைரியமா அவரை பிரசங்கிக்கணும், தைரியமா அவருக்கு சாட்சியாய் வாழணும். ஆண்டவர் மகிமைப்படுவாரா? எஸ், உங்க வாழ்க்கையில இயேசு எப்படிப்பட்டவர் பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.